ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தீப திருநாளா எல்லார் வீட்லேயுமே தீபம் ஏற்றுவீங்க. நம்மளும் ஏற்ற போகிறோம். நம்ம சிவகாசியில் விருதுநகர் மாவட்டம் சைடெலாம் ஃபுல்லாக பொரிகளில் பொட்டுக்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை பொட்டுக்கடலை அதெல்லாம் தனித்தனியாக உருண்டை பிடிச்சி சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறது இந்த ஏரியா பக்கம் வழக்கம். அதில் நம்ம இப்போ வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது அரை கிலோவா, ஆமாம் 2 1/4 கிலோ பாக்கெட் வாங்கி அரை கிலோ அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குறோம். இதோட கொஞ்சம் போல் லைட்டாக சுகர் சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், சுகரில் ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி அளவாக போட்டு, நான் கையில் தான் அளவு போடுவேன், அளவு போட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். அவ்வளோதான், போதும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பனா திகட்டும், சாப்பிட முடியாது. லைட்டாக தண்ணி தொளித்து இப்படி லட்டு எப்படி பிடிப்போம் அது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டோம்னா வேர்க்கடலை உருண்டை ரெடி. இருங்க, பிடிச்சிட்டு இன்னொரு வியூ காமிக்கிறேன். லைட்டாக சங்குன்னு சொல்லுவாங்கள்ல, பிள்ளைங்களுக்கு பெருங்காயமாக ஊற்றுவோம்ல சங்கு, அந்த அளவில் ஒரு 2 சங்கு அளவு ஊற்றினா கூட போதும். ஏன்னா நம்ம வேர்க்கடலையில் ஈரம் இருக்கும். அது மாதிரி சுகர் போட்டோடனே ஈரத்துக்கு அதுக்கும் மெல்ட் ஆயிரும் நல்லாவேவும். இதாங்க வேர்க்கடலை உருண்டை. லட்டு பிடிக்கிற மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சிருங்க. வேர்க்கடலை உருண்டைக்கு அப்புறம் இது பொட்டுக்கடலை உருண்டை. இதுக்கும் தேவையான சுகர் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி உருண்டையாக லட்டு பிடிச்ச மாதிரி பிடிச்சிடணும். அவ்வளோதான். உள்ள ஏதோ இதாங்க பொட்டுக்கடலை உருண்டை பாருங்கள். இது 2 பொட்டுக்கடலை உருண்டை, இது கூட வேர்க்கடலை உருண்டை. அரை கிலோவுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 பொட்டுக்கடலை உருண்டை மாவு. டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரில. இது டார்க் எல்லோ, அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருந்துச்சு. தீபத்திருநாளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம்.